Hi friends, 12th Business Maths Chapter 2 Example Sum 2.23 Evaluate integral of root of 1 plus sin 2x dx கொடுத்திருக்காங்க. இப்போ நம்ம இதுக்கு டைரக்டா ஃபார்முலா அப்ளை பண்ண முடியாது. அப்போ இதை எப்படி நம்ம ரெடியூஸ் பண்ணலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் 1 plus sin 2x ரைட் பண்ணிக்கிட்டேன். இப்போ 1க்கு பதிலாக என்ன ஃபார்முலா அப்ளை பண்ணலாம்? we know that உங்களுக்கு தெரியும் sin square x plus cos square x equal to 1. அப்போ அந்த 1க்கு பதிலாக வேல்யூ என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம்? நம்ம sin square x plus cos square x சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். plus sin 2xனா நம்ம trigonometry ஃபார்முலா படிச்சிருப்போம். அதில் sin 2xக்கு என்ன ஃபார்முலானா 2 sin x cos x. இதை பார்க்கும்போது எந்த ஃபார்மேஷனில் இருக்குன்னா a plus b ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேஷனில் இருக்குது. அப்போ ஏக்கு பதிலாக sin x இருக்குது, பிக்கு பதிலாக cos x. அப்போ இது எப்படி ரைட் பண்ணலாம்? sin x plus cos x ஹோல் ஸ்கொயர் ரைட் பண்ணலாம். இதை எக்ஸ்பிளைன் பண்ணிங்களா இந்த டேர்ம் கிடைக்கும். அப்போ 1 plus sin 2xக்கு பதிலாக என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம்? sin x plus cos x ஹோல் ஸ்கொயர் சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்போ இன்டகிரல் ஆஃப் root of 1 plus sin 2x dx equal to integral of இங்கே ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம்ல 1 plus sin 2xக்கு பதிலாக வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ sin x plus cos x ஹோல் ஸ்கொயர் ரூட்குள்ள ரூட் ஆஃப் தானே இருக்குது. அப்போ ரூட் ஆஃப் sin x plus cos x ஹோல் ஸ்கொயர் இன்டூ dx. அப்போ இந்த ஸ்கொயரும் இந்த ரூட்டும் கேன்சல் ஆயிரும். அப்போ என்ன மட்டும் நம்மளுக்கு கிடைக்கும்? இன்டகிரல் ஆஃப் sin x plus cos x dx. இப்போ நம்ம டைரெக்டாக என்ன பண்ணலாம்? இன்டகிரல் ஃபார்முலா அப்ளை பண்ணலாம். sin x பண்ணால் என்ன கிடைக்கும் ஃபார்முலா? மைனஸ் cos x. cos x பண்ணால் sin x தான். இப்போ நடுவில் என்ன சிம்பிள் இருக்குது? ப்ளஸ் cos x பண்ணால் என்ன கிடைக்கும்? இன்டகிரல் ஆஃப் cos x பண்ணால் sin x. ப்ளஸ் நம்ம இன்டகிரல் பண்ணோன்னா நம்ம ப்ளஸ் என்ன சேர்த்துக்கலாம்? ஒரு கான்ஸ்டன்ட் டேர்ம் அதான் சீனு சேர்த்துக்கிட்டோம். ஓகேவா? இந்த ஆன்சர் இஸ் மைனஸ் cos x ப்ளஸ் sin x ப்ளஸ் c. ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் சம் 2.24 evaluate integral of cos cube x dx. இதுக்கு என்ன ஃபார்முலா அப்ளை பண்ணணும்னா cos cube xக்கு ஃபார்முலா தெரியாது. அப்போ trigonometry ஃபார்முலா அப்ளை பண்ணுறோம். அப்போ cos 3xக்கு உங்களுக்கு ஃபார்முலா தெரியும். cos 3xக்கு என்ன ஃபார்முலா? 4 cos cube x minus 3 cos x. அப்போ minus 3 cos x அந்த சைடு கொண்டு வந்தோம்னா என்ன ஆயிரும்? ப்ளஸ் ஆயிரும். அப்போ cos 3x plus 3 cos x equal to 4 cos cube x. நம்மளுக்கு என்ன மட்டும் வேணும்? cos cube x. அப்போ 4 இந்த சைடு வந்துருச்சுன்னா என்ன ஆயிரும்? டிவைடில் வந்துடும். அப்போ cos cube x equal to இந்த 4 இந்த சைடு வந்து என்னமாயிரும்? 1/4 into cos 3x plus 3 cos xன்னு ரைட் பண்ணலாம். இப்போ cos cube xக்கு ஃபார்முலா கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இன்டகிரல் பண்ணலாமா? இன்டகிரல் ஆஃப் cos cube x dx equal to இன்டகிரல் ஆஃப் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம்? வந்துங்க 1/4 into cos 3x plus 3 cos x dx. இப்போ 1/4 கான்ஸ்டன்ட் டேர்ம் வெளியில் எடுத்துக்கலாம். வெளியில் 1/4 எடுத்தாச்சு. 1/4ங்கிறது ரெண்டு டேர்முக்குமே காமன். அதனால தான் இங்கே ப்ராக்கெட் போட்டிருக்கோம். இப்போ இன்டகிரல் ஆஃப் cos 3x பண்ணால் என்ன கிடைக்கும்? காசை பண்ணால் sin x. அப்போ காசை பண்ணால் என்ன கிடைக்கும்? sin 3x. எக்ஸுக்கு முன்னாடி வேல்யூ எந்த வேல்யூ இருந்தாலும் அது எதில் வந்துடும்? நம்மளுக்கு டிவைடில் வந்துடும். வெறும் cos xன்னு இருந்துச்சுன்னா sin xோட முடிஞ்சிருச்சு. எக்ஸுக்கு முன்னாடி வேல்யூ இருக்கனால அது எதில் வந்துடும்? நம்மளுக்கு டிவைடில் வந்துடும். அப்போ sin 3x plus 3 plus 3 கான்ஸ்டன்ட் டேர்ம் வெளியில் வச்சுக்கிட்டோம். cos x பண்ணால் என்ன கிடைக்கும்? sin x plus c. அப்போ இந்த 1/4 உள்ளுக்கு ப்ராடக்ட் பண்ணலாமா? அப்போ sin 3x divided by 4 3 என்ன வந்துடும்? 12 plus 3 sin x divided by இங்கே எதுவும் நம்பர் இல்லைன்னா என்ன இருக்குன்னு அர்த்தம்? 1. அப்போ 4 1s are 4 plus c. அப்போ இந்த ஆன்சர் இஸ் sin 3x divided by 12 plus 3 sin x by 4 plus c. Okay friends, bye.